ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ லைவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ என்னோட வாய்ஸ் உங்க எல்லாருக்குமே ஆடிபிளா இருக்கான்னு மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நவ் தான். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே லிங்க் ஷேர் பண்ணிக்கோங்க, இன்வைட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன டீடைல்ஸ், என்ன மாதிரியான வேகன்சி கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துலாம். ஓகேவா? ஸோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே லிங்க் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ குரூப் 2 2A வேகன்சி கவுண்ட் அப்படின்றது போட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்ற 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ் அப்படின்றது நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே லிங்க் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா பார்த்துலாம். ஸோ உங்களுக்கான டவுட்டுமே நீங்க கேட்டுருங்க. ஓகேவா? எனி டிகிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து குரூப் 4க்கு 10th 12th மாதிரி இதுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா டிகிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் ஜஸ்ட் நவுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 20 டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு. ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு நிறைய போஸ்டிங் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய போஸ்டிங் நமக்கு இதுல கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் 2 அண்ட் 2A ஸோ இதுலயே டிஃபரா நீங்க அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்பவும் போலயே நீங்க இந்த OTR வச்சு ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டிஃபிகேஷனுடைய ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுல இருந்து கண்டிப்பா நமக்கு 1 month டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு 20/6/2024. ஸோ அப்ப நெக்ஸ்ட் மந்த் 19 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ அடுத்த மாசம் ஸோ ஜூலை 19 வரைக்கும் நமக்கு டைமிங் இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு கடைசி நாள் விண்ணப்பிப்பதற்கானது. ஸோ நமக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது திருத்தணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 24 இருந்து 26 இந்த 3 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருப்பாங்க. நமக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்ற எக்ஸாமினேஷன் தான் முதல் நிலை தேர்வு. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுடைய டேட்டும் டைமிங் எல்லாமே நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப செப்டம்பர் 14th நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ முதல் நிலை அதுக்கப்புறம் தான் முதன்மை தேர்வு, அதாவது மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மெயின்ஸ் காணது பாத்தீங்க அப்படின்னா இந்த தேதி நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல நம்ம வந்து பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா தான் மெயின்ஸ்ல அப்பியர் ஆக முடியும். அப்ப அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் அட்டைன் பண்றதுக்கு ப்ரிலிம்ஸ்ல பாஸ் அவுட் ஆகி அப்பியர் ஆக முடியும் அப்படின்றவங்க தான் அந்த எக்ஸாமினேஷன்ல போய் நம்ம எழுத முடியும். அப்ப ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம எப்ப கொடுத்துருக்காங்கன்னா செப்டம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 14th செப்டம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க அப்பியர் ஆனா பாஸ் ஆனீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நம்ம இந்த முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது எழுத முடியும். ஸோ அப்ப இதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அபிஷியல் வெப்சைட்லயே. ஸோ நமக்கு ஏதாவது திருத்தங்கள் இருக்கு அப்படின்னா ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க ஃபாரஸ்ட் பதவி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 100+ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன்ல எந்த மாதிரியான ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரியான பதவி கொடுத்துருக்காங்க, எந்த அந்த பணியினுடைய பெயர், ஸோ எந்த டிபார்ட்மெண்டல்ல நமக்கு கேட்டிருக்காங்க அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உதவி ஆய்வாளர் கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு தொழிலாளர். ஸோ நமக்கு வந்து அதிகமா எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா துணை வணிக வரி அலுவலகர்லையும் ஃபாரஸ்டர்லையும் கொடுத்திருக்காங்க. துணை வணிக வரி அலுவலர்ல ஒரு 336 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நன்னடத்தை அலுவலர், சார்பு பதிவாளர், சிறப்பு உதவியாளர் இந்த மாதிரி ஒரு 1, 5 இந்த மாதிரி வேகன்சி கொடுத்திருக்காங்க. நமக்கு அதிகமா குரூப் 2ல கேட்டிருக்கக்கூடிய வேகன்சி கவுண்ட்னா துணை வணிக வரி அலுவலர், அதாவது இன்கம் டாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த இன்கம் டாக்ஸ்ல ஒரு 336. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர், சோ வனவர். நெக்ஸ்ட் ஃபாரஸ்டர்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஒரு 107 கொடுத்திருக்காங்க. மொத்தமாவே குரூப் 2 அப்படின்னு சொன்னா 507 வேகன்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? குரூப் 2ல எத்தனை வேகன்சி கொடுத்திருக்காங்க?
507 வேகன்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. மெயின்ஸ் எப்போக்கா? ஸோ மெயின்ஸ் டேட் கொஞ்சம் சொல்லுங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ மெயின்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து ஒரு டைம் டியூரேஷன் கொடுப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனே வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ வந்து செப்டம்பர்ல எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் வருது அப்படின்னா ரிசல்ட் சொல்லி நமக்கு அதுக்கப்புறம் ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்து நம்ம எழுதுறதுக்கு ஸோ இயர் எண்ட் ஆகலாம், நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி கூட வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளால வந்து அவங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ ரிசல்ட் வரும், எவ்வளோ டைம் கொடுப்பாங்க, அது எல்லாமே அவங்களுடைய இதுதான். ஸோ நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு டைம் டியூரேஷன் இருக்கும் அப்படின்றத நம்மளால ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஓகேவா? குரூப் 2ல மொத்தமா எத்தனை வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா 507 நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 2A கான போஸ்டிங் பாருங்க. ஸோ இதுல என்னென்ன போஸ்டிங் அதிகமா கொடுத்திருக்காங்க குரூப் 2A அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 497 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஸோ முதுநிலை ஆய்வாளர், கூட்டுறவு சங்கங்கள்ல கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி நிதி தணிக்கை, ஸோ உதவி ஆய்வாளர், உள்ளாட்சி நிதி தணிக்கை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல உதவி ஆய்வாளருக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அசிஸ்டன்ட்க்கு ஒரு 273 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த உதவியாளர் தான் நமக்கு வந்து இவ்வளவுதும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மையில. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா நமக்கு எப்படி அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு 61 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 வேகன்சி காவல் உதவியாளர்ல காவல் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மருத்துவ மற்றும் ஊரக நல சேவைகள், அதுக்கும் அசிஸ்டன்ட் ஒரு 28 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டிராவல்ல கேட்டிருக்காங்க, போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பொது மற்றும் சுகாதாரம் நோய் தடுப்பு, ஸோ அதுக்கும் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 25 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 11 மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், அதுக்கு அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்ல அதுல ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 42 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி பிரிவுல உதவியாளர், கணக்கர், பண்டக காப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு 18 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறநிலையத்துறையில அசிஸ்டன்ட் ஒரு 18 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா குரூப் 2A நிறைய வேகன்சி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 172 அசிஸ்டன்ட்க்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வனம், ஃபாரஸ்ட், அதுல ஒரு அசிஸ்டன்ட் 38, தொழில் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில ஒரு 26 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உதவியாளர் நம்மளுடைய சமூகம் மற்றும் மகளிர் உரிமை, இதுல வந்து ஒரு 68 பேர் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அகைன் பாத்தீங்கன்னா 121 தலைமைச் செயலகம் மற்றும் தலைமைச் செயலகம்ல கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு தலைமைச் செயலக பணி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 44 தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், அதுல உதவியாளர் நிலை 3 கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 26 வேகன்சி வந்து சிறுதொழில் மேம்பாட்டு கழகம், 12 வேகன்சி கைவினைப் பொருட்கள் மற்றும் அந்த இதுல மேம்பாட்டு கழகம் இருக்கு இல்லையா, அதுல கணக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வேகன்சி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி சங்கத்துல இருந்து ஒரு 22 கேட்டிருக்காங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா விரிவாக்க அலுவலகர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மொத்தமா குரூப் 2A 1820 வேகன்சி கவுண்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு பிளஸ் குரூப் 2ல ஒரு 507 மொத்தமா நமக்கு 2330 வேகன்சி கிட்ட இருக்கு. 2327 வேகன்சி கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுன்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்றது மூலியமா தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அப்ப மொத்தமா குரூப் 2A-க்கும் குரூப் 2க்கும் சேர்த்து இத்தனை வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி நமக்கு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் நம்மளுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையும் வச்சுதான் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமினேஷனுடைய ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது ஒவ்வொரு போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நன்னடத்தை அலுவலர்னா எவ்வளவு இருக்கணும், வனவர்னா எவ்வளவு இருக்கணும், சார்பு பதிவாளர்னா எவ்வளவு இருக்கணும், ஸோ இளநிலை வேலை வாய்ப்பு அலுவலர்னா எவ்வளவு இருக்கணும், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காமன் ஏஜ் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 26ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 26ல இருந்து உங்க கம்யூனிட்டி வைஸ் நீங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வைஸ் நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுவே நீங்க வந்து விடோவா இருக்கீங்க அப்படி இல்லைன்னா ஆதரவற்ற விதவையா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. ஸோ நீங்க எக்ஸ் மிலிட்டரி சர்வீஸரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு, ஸோ நீங்க டிசேபிலிட்டி பர்சனா இருக்கீங்கன்னா 52. ஒவ்வொரு ஜாப் நீங்க எந்த ஜாப் அப்ளை பண்றீங்க, எந்த ஃபீல்டுல நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸும் நமக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்வாங்க.
காமனா ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டருக்கு 18 to 32 இருக்கும். உங்க கம்யூனிட்டி வைஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்ற ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நீங்க அதனால ஏஜ் எந்த ஃபீல்டுக்கு எந்த கம்யூனிட்டிக்கு என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் கரெக்டா அக்யூரேட்டா நீங்க பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குரூப் 2A-க்கும் நம்மளுடைய ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ஏஜ் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஸோ 18ல இருந்து நமக்கு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சதுல இருந்து தான் நம்மளுடைய ஏஜ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்றத நீங்க இந்த பாக்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்றீங்க, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, ஸோ எஸ்சி எஸ்டி பிசி ஓசி ஓசிஎம் ஜெனரல்ல வரவங்க எல்லா கம்யூனிட்டி வைஸ் நம்மளுடைய கேட்டகரி வைஸ் நம்ம தான் நம்மளுடைய ஏஜ் லிமிட் என்னன்றதை பார்த்து குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியுமே இந்தந்த போஸ்டிங்க்கு இந்த மாதிரி. ஸோ இளநிலையில் கலை அல்லது அறிவியல் பட்டம், இளநிலையில் கல்வி அல்லது அல்லது வணிகவியல் ஆகியவற்றில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு எனி டிகிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் எந்த டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ண போறீங்க, இப்போ நீங்க இன்கம் டேக்ஸ்னா கண்டிப்பா உங்களுக்கு காமர்ஸ்ல தேவை. இப்ப வணிக வரியில நமக்கு என்ன எவ்வளவு வேகன்சி கொடுத்திருந்தாங்க, 107 சம்திங் கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து டிகிரி பண்ணிருக்கணும். அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிளஸ் வணிகவியல் இதுல வந்து கட்டாயமா நீங்க டிகிரி பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ரெலவென்ட் பீரியட் அந்த ரெலவென்ட் ஃபீல்டை பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு குவாலிஃபிகேஷன் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனா இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஒரு டிகிரி இருக்கணும். ஸோ நீங்க ஃபீல்டை பொறுத்து அந்த ரெலவென்ட் ஃபீல்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னது, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஓவர் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க இப்போ வந்து கைத்தறி அப்படின்னா நீங்க அந்த மாதிரி என்ன சொல்றது, நம்ம வந்து கைத்தறி பொருட்கள் தயாரிப்போம். ஸோ அந்த ஒரு குழுமத்தால சர்டிபிகேட் வாங்கியிருப்போம். ஸோ அது இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்க வந்து கலை மற்றும் அறிவியல் வணிக பட்டம் முடிச்சிருக்கணும். பிளஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சான்றிதழ் பயிற்சி வாரியத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் நிறையவே கொடுப்பாங்க. ஸோ இங்க நிறையவே ப்ரிஃபரன்சஸும் உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து முன்னுரிமை பெற்றிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆதார சான்றுகள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேற்கண்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள பட்டக்கல்வி முதுகலை பட்டக்கல்வி ஆகிய கல்வி தகுதியினை பின்வரும் வரிசையில் பெற்றிருக்க வேண்டும். கரெக்டா 10th 12th முடிச்சு நீங்க அதற்கு இணையான அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் பண்ணிருக்கணும். ஸோ நீங்க யூஜி அண்ட் பிஜி படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ குவாலிஃபிகேஷன் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமா பாருங்க. 10th 12th முடிச்சு நீங்க யூஜி அண்ட் பிஜி பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு எப்படி வந்து நம்மளோட ஃபிட்னஸ் எல்லாம் கேட்பாங்களோ ஸோ எஸ்ஐபிசில அதே மாதிரி நன்னடத்தை அலுவலர், வனவர், உதவி ஆய்வாளர் அனைத்து பிற பதவிகளுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கறாங்க. ஸோ நன்னடத்தை அலுவலர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வனவருக்கும் தரம் ஒன்று நிர்ணயிக்கப்பட்ட பார்வை தரம். ஸோ நம்மளுடைய ஐ விஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்வை 2 தரம் 2 அண்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்ல இருக்கக்கூடிய சான்றிதழ். நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா சம்டைம்ஸ் வந்து இந்த வேலைக்கு அலௌடு கிடையாது, ஐ விஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களுடைய ஐ விஷன் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத இங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட் நீங்க வந்து பாத்திருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிபிகேட்டை நீங்க வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வனவர், ஸோ ஃபாரஸ்டர் தான் நமக்கு 107 கிட்ட கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளாக இருந்தீங்கன்னா எவ்வளவு உயரம் இருக்கணும். இப்ப ஆண்கள் அப்படின்னா 163 சென்டிமீட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயரம். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் அப்படின்னா 150 இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஜஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எந்த அளவுல இருக்கணும், எந்த அளவுல இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஸோ 79. அதே மாதிரி நான் உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் லெவல் பாத்தீங்கன்னா ஸோ மூச்சு நம்ம எடுத்து விடுறதுன்னு சொல்லுவாங்க அது 5 அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் திருநங்கைகளாக இருக்கீங்க அப்படின்னா 74 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி பழங்குடியினவராக இருந்தீங்க அப்படின்னா ஆண் அப்படின்னும் போது 152 சென்டிமீட்டரும், பெண்கள் மற்றும் திருநங்கைகள் அப்படின்னும் போது 145. நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் நமக்கு ரிலாக்ஸேஷனா கொஞ்சம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க 163க்கும் 50 சொல்லியிருக்காங்க, இங்க 152 மற்றும் 145 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் கூட நம்மளுடைய ஜஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ஸும் எல்லாமே டிஃபர் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது, டிசேபிலிட்டிஸ் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியாக இருக்கக்கூடிய டிசேபிலிட்டிஸ் எல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் 2 அப்படின்னா இந்தந்த பதவிகளுக்கு இந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி டிசேபிலிட்டிஸ்னா ஓகேன்றது, ஒன் ஹார்ம் ஒன் லெக் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் 2A பாத்தீங்க அப்படின்னா முழுநேர விடுதி காப்பாளர், இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் அண்ட் கைத்தறி ஆய்வாளர் ஆகிய பதவிகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்டலுக்குமே எந்த மாதிரி வேணும் அப்படின்னா அனைத்து நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளிகளுமே பொருத்தமானவர்கள். அப்போ குரூப் 2க்கு மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி டிசேபிலிட்டிஸ் தான் இந்த பதவிகளுக்கு ஒர்க் அவுட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2A இந்த 3 ஃபீல்டையும் தவிர்த்து மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்க எந்த மாதிரி டிசேபிலிட்டிஸா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப அனைத்து தரப்பினரும் முன் வந்து எழுதலாம் எக்ஸாமினேஷன் அப்படின்றத ஒரு பிளஸ்ஸா நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கண்டிப்பா பாருங்க டீட்டெயில்ஸா. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு திட்டம் அப்படின்னும் போது குரூப் 2 அண்ட் 2A பணிகள் 2 நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 2 ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்றத. குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கு தனி முதன்மை தேர்வுகளை கொண்டது. பொது முதன்மை தேர்வு அண்ட் குரூப் 2 2Aக்கு தனியான முதன்மை தேர்வு இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்னும் போது வனத்துறை மற்றும் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்துல உள்ளவங்களுக்கு தவிர்த்து ப்ரிலிம்ஸ் ஒன்னா இருக்கும், மெயின்ஸ் டிஃபரா இருக்கும். அண்ட் வனவர் பதவிகளுக்கு மட்டும் தேர்வு 3 நிலைகளை கொண்டது. ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும். அவங்களுடைய உடற்திறன் சோதனை, ஸோ ஃபிட்னஸ், ஃபாரஸ்டர் அப்படின்னா ஃபிட்னஸ் கேட்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 2 பணிகளுக்கான முதன்மை தேர்வு இந்த குரூப் 2 பணிகளில் உள்ள பதவிகளுக்கான தேர்வுகளை தெரிவு செய்யும் தேர்வாகும். குரூப் 2A அப்படின்றது அதனுடைய பதவிகளுக்கான தேர்வுகளை தெரிவு செய்வதாகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதன்மை தேர்வு முதல்நிலை தேர்வு என்பது முதன்மை தேர்வுக்காக தகுதியான தேர்வுகளை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்வு. ப்ரிலிம்ஸ்ன்றது மெயின்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றதுக்கான ஒரு முதல்நிலை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மெயின்ஸுக்கு அனுமதிக்கப்பட்டவங்க அறிவிக்கப்படும் தேர்வர்களின் முதல்நிலை தேர்வில் பெறப்படும் மதிப்பெண்கள் இறுதி தரவரிசையை நிர்ணயிப்பதற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். ப்ரிலிம்ஸ்ல நீங்க வாங்கின மார்க் உங்களை நீங்க அதுல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்பியரன்ஸ் ஆகலாம். ஆனா அந்த மார்க் எப்ப வேல்யூஷன் ஆகும் அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலதான் உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இறுதி தரவரிசையை நிர்ணயிப்பதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ அப்ப நீங்க வெறும் எலிஜிபிள் ஆகிறதுக்கு மட்டும்தான் அந்த மார்க், லாஸ்ட் உங்களை ஃபைனல் ஸ்டேஜுக்கு அதை கணக்கிடப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க இதை பார்த்துக்கோங்க. குரூப் 2 பதவிகளுக்கான முதன்மை எழுத்து தேர்வுக்கு 1:10 என்ற விகிதப்படி தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவர். எனினும் பணியிட ஒதுக்கீட்டுக்குரிய ஒவ்வொரு வகுப்பு பிரிவிலும் 1:10 விகிதப்படி முதன்மை தேர்வுக்கு தெரிவு செய்யப்படுவதற்குரிய இறுதி தேர்வர் பெற்ற அதே மதிப்பெண்களை பெற்ற அனைத்து தேர்வர்களும் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே முதன்மை எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். இதனால் முதன்மை எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்பட வேண்டிய தேர்வர்களின் எண்ணிக்கையானது நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தை விட அதிகமாகலாம். லாஸ்ட் டைம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1:20 அந்த ரேஷியோல வந்துச்சு ரைட்டா. 1:20 ரேஷியோ சம்திங் வந்துச்சு, இல்லைன்னா 1:50 ரேஷியோ இந்த மாதிரி சம்திங் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க 1:10ன்றது. வேகன்சி கவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2330 தான் வேகன்சி கவுண்ட், 2327 தான் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டா. மொத்தம் 1820 ஒரு கவுண்ட், 507 ஒரு கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமே 1327 தான் டோட்டல் வேகன்சி கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி கவுண்ட்டுக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ண போறோம் ஓகேவா, 2327. இந்த வேகன்சிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி நம்ம எழுத போறோம். அப்ப எவ்வளவு பேர் எழுதுவாங்க, அந்த எல்லாருமே நம்மளால கண்டிப்பா அப்பியர் ஆகுமான்னு தெரியாது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸுக்கு. அப்ப எந்த ரேஷியோல அவங்க எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:10 அப்படின்ற ரேஷியோல தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு 2000 பேர் எழுதியிருக்கீங்க,
ப்ரிலிம்ஸ்ல வந்து 2000 பேர் நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்க எந்த ரேஷியோ எடுப்பாங்கன்னா 1:10. ஸோ ரொம்ப நம்ம கழிச்சு ஒரு 400 200 இந்த மாதிரி தான் எடுப்போம் அப்படின்றத ரேஷியோ படி சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இது மாதிரி எடுக்கிறது எந்த விகிதத்தை விட அதிகமாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த 1:10 ரேஷியோல எடுக்கலாம், இல்லைன்னா அதிகமாக கூட எடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் குரூப் 2 2A மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிலபஸ் பார்த்துடலாம் கீழே பாருங்க. குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் பார்த்துடலாம். குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் முதன்மை தேர்வு ஒற்றைத்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தொகுதி 2 மற்றும் 2A. ஸோ ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். நம்மளுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா, திறனறியும் மனக்கணக்கு அண்ட் நுண்ணறிவு, அதுக்கப்புறம் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். ஸோ ஜென்ரல் நீங்க லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க, தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதுவும் உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் வச்சு. ஓகேவா? ஸோ அதுல 100, ஆப்டிடியூட் 25. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 300 மார்க் அண்ட் 3 மணி நேரம். ஸோ 300 மதிப்பெண்கள். 1.5 ரேஷியோல நமக்கு 1.5 இருக்கும் அண்ட் டைமிங் 90 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ OMR ஷீட் எல்லாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம் OMR ஷீட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லும் போது குரூப் 2 முதன்மை தேர்வு. ஸோ இதுக்கு ப்ரிலிம்ஸ் ஒன்னா வந்துடும் ஒற்றைத்தாள், மெயின்ஸ் தான் நமக்கு டிஃபர் ஆகும் அப்படின்றது பண்ணிருக்காங்க. மெயின்ஸ் பாருங்க. ஸோ குரூப் 2 பதவிகளுக்கான முதன்மை தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ டிஸ்கிரிப்ஷன் டைப்ல இருக்கும் நமக்கு. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் டைப்ல இருக்கும் நமக்கு. குரூப் 2க்கு என்னன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு. ஸோ 3 மணி நேரம் 100 மார்க் இருக்கும். பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடிஸ் நம்மளோட டிகிரி ஸ்டாண்டர்ட் 300 மார்க்ஸ் இருக்கும். ஸோ சேம் தான், 3 மணி நேரம் இருக்கும். ஸோ குறைந்தபட்சம் 40, குறைந்தபட்சம் 90 டிஸ்கிரிப்ஷன் டைப்ல இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A பாருங்க. ஸோ ஏக்கு என்ன இருக்கும், ஸோ சேம் தான், ஆனா அது என்னது நமக்கு சிபிடி டைப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ஹேண்டில் பண்ணது தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் நம்மளுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 100 கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸோ நம்மளுடைய ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்றது 40, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் மொழி தமிழ் இல்லைன்னா ஆங்கிலம் 60. ஸோ 3 மணி நேரம் 300 மதிப்பெண்கள். ஸோ 90, அதாவது 90 மினிட்ஸ் தான் கால அவகாசம். கொள்குறி வகை அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மொத்தமான கொஸ்டின் 200. ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா இது எல்லாருக்குமே? கிளியரா? ஓகே. என்னமோ டவுட் கேட்டிருக்கீங்க. டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஏஜ் லிமிட் நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஜாப்மே ரிசர்வேஷன்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்க அக்யூரேட்டா பாத்துக்கோங்க. ஸோ எதுனாலுமே நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல தான் பார்க்கணும். வேற எந்த அதர் சைட்டுமே நீங்க வந்து பார்க்க கூடாது. அது சஜஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க யாருமே. ஓகேவா? எப்பயுமே நீங்க அஃபிஷியல்ல தான் பார்க்கணும். ஓகேவா? OMR ஹேண்ட்லிங் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இருக்கக்கூடாது, அதுவுமே உங்களுக்கு தெரியும். இணைய வழியில எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்ளை ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும் அப்படின்றது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய போட்டோஸ் இது எல்லாமே சிக்னேச்சர் வச்சு நம்ம எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்டர் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. அரியலூர் அண்ட் செங்கல்பட்டு, சென்னையில, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு அண்ட் கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, வடக்கு தெற்கு கொடுத்துருக்காங்க. மேலூர், திருப்பரங்குன்றம், முஸ்லமெட்டி கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம்,
சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஸோ நிறைய சென்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு வெறும் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குரூப் 2 பதவிகளுக்கான முதன்மை தேர்வு தாள் 2க்கான பின்வரும் தேர்வு மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குரூப் 2 அண்ட் 2A அதுல வரக்கூடிய தேர்வுத்தாள் 1க்கான தமிழ் மொழி தகுதி தேர்வு பின்வரும் தேர்வு மையங்களில் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், நாகர்கோவில், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர், திருப்பூர், இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க கரெக்டா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ரெக்டிஃபிகேஷன் பண்றதுக்கான டைமிங்கும் இல்லை. நம்ம பண்ணும் போதே கரெக்டா பண்ணிருங்க. ஸோ இதுக்கான அப்ளை ஃபீ பாத்தீங்க அப்படின்னா 100 rupees தான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 100 ஃபீல நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. அண்ட் கீழே வந்து நமக்கு சிலபஸ் ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. கீழே சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. குரூப் 2 அண்ட் 2A. ஸோ பொது முதல்நிலை தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணத்துல 21 பார்ட்ஸ் நமக்கு வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம குரூப் 4க்கு எப்படி நம்ம பார்த்துருக்கோம், ஸோ அதே மாதிரி தான். ஸோ டாபிக் சிமிலரா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இலக்கியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கியம் அண்ட் உரைநடை, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ குரூப் 4 தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓகேவா இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே, லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் இருக்கும், நம்மளோட எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போயட்ரி அண்ட் லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிட்ரரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரோஸ் நமக்கு பாட பகுதியிலிருந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும், பயோகிராபிக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சயின்ஸ் பட்டப்படிப்பு தரம் சொல்லியிருக்காங்க, சயின்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய ஜியாகிரபி அண்ட் வரலாறு மற்றும் பண்பாடு, ஹிஸ்டரிஸ் கொடுத்துருக்காங்க, பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் அண்ட் அயனம் கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஆப்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 அண்ட் 2A முதன்மை தேர்வுக்கான பாடத்திட்டம் தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் டைப்ல இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க முதன்மை தேர்வு. ஸோ அதுக்கு பாருங்க மொழிபெயர்த்தல், ஸோ டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல், அதுக்கப்புறம் சுருக்கி வரைதல், ஸோ பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு. அதுக்கப்புறம் நமக்கு பாடம் அப்படின்னா தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனை, சுற்றுச்சூழல் விதமாக நடக்கக்கூடியது, இதெல்லாமே நம்மளுடைய சிலபஸ் வைஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் டைப்பா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 அதுக்கானது பார்த்தோம் முதன்மை தேர்வு அப்படின்னா நமக்கு பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன வரலாறு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு சிமிலர் தான். என்னன்னா நம்ம படிக்கிறத இன்னும் டீப்பா படிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்கலாம், தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு தான் கேட்டிருக்காங்க. ஐரோப்பியர்களுடைய வருகை கேட்டிருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு கடைசி நமக்கு அந்த அயனம்ல கன்வெர்ட் ஆகுற நமக்கு வரக்கூடிய மிதவாத இயக்கம், இந்திய தேசிய இயக்கம், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த காலத்துல நடந்த போர் கழகங்கள் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ் சமூகமும் பண்பாடும் தொன்மையும் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து
ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ அழகு 2ல யூனிட் 2ல கொடுத்துருக்க தமிழ் சமூகம் பண்பாடு தொன்மை இதுக்கு 30 மதிப்பெண்களாம். ஸோ இதுல கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள், இதுல வரக்கூடிய கொஸ்டின் ரிலேட்டடா கேள்விகளுக்கு தேர்வர்கள் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் விடை அளிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகள். நம்ம டோட்டலா படிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம இந்தியா படிச்சிருப்போம். இதுல பர்டிகுலரா தமிழ்நாடுன்னு கேட்பாங்க. ஸோ வளர்ச்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இந்தியா வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலரா எடுத்து தமிழ்நாடு அப்படின்றத நம்ம படிக்க போறோம் மெயின்ஸுக்கு. அது ஒண்ணுதான். பாலிட்டி அப்படின்னும் போது அரசியல் மற்றும் ஆளுகைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் பார்வையோடு நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் ரீதியா நம்ம படிக்க போறது அவ்வளவுதான். ஸோ தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய ஜியாகிரபிகள், என்விரான்மெண்ட் அண்ட் பல்லுயிர் பயோடைவர்சிட்டி அண்ட் இந்தியாவினுடைய பேரிடர் மேலாண்மை, இது எல்லாமே இருப்பாங்க. நம்ம வந்து காமன் தான் தமிழ்நாடு பர்டிகுலரா படிக்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா ரிவர்ஸ், இந்திய புவியியல் அமைப்பு, இந்தியன் பாலிட்டி இப்படி படிச்சுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தமிழ்நாட்டுல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2A பணிகள், பொது அறிவு 50 கேள்விகள் டிகிரி ஸ்டாண்டர்ட். மேக்ஸ் வந்து நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் 20%. அண்ட் தமிழ் மொழி பாடம் அப்படின்றது 30% நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஒரு தாள் அப்படின்றத 100 கொஸ்டினுக்கு. ஸோ நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, சமூக பண்பாடு, அதுதான் நம்ம இது முன்னாடி இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாடு பர்டிகுலரா அவங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாடு சிறப்பு பார்வையுடன் சொல்லிட்டு நீங்க தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க டிகிரி உங்க கையில நீங்க அந்த கான்வகேஷன் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாமா? ஸோ நீங்க 6th செமஸ்டர் அப்படின்றீங்க அப்படின்னா நீங்க இப்போ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? டிகிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னா நீங்க குவாலிஃபிகேஷன் 10th 12th செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்குள்ள உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்துருமா அப்படின்றது நமக்கு டவுட் தானே. ஸோ கண்டிப்பா நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கணும். ஸோ எனி நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் நீங்க டிகிரி வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு வந்து ஆட் பண்ண சொல்றேன். ஸோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் மட்டும் சேஞ்சஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸ். ஸோ 40 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு எதுல இருந்து வந்திருக்கு? ஸோ ரீசனிங் மாதிரியும் இருக்கும், ஆப்டி மாதிரி இருக்கும், மொத்தத்தன்மை, வகைப்படுத்துதல், குறியீடுகளும் மறு குறியீடுகளும், பிளட் ரிலேஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பஸ்ஸஸ் இருக்கு, புதிர்கள் இருக்கு, திசை மற்றும் தூரம் இருக்கு, தர்க்க வெண் வரைபடங்கள் இருக்கு. அண்ட் நமக்கு டைம் அண்ட் ஒர்க், அதாவது டேஸ், காலண்டர் டேஸ்க்கு உள்ள நாள் காட்டி அது இருக்கு. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் நீங்க கிளாரிபிகேஷனோட பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் மொழி அப்படின்றது 60 கேள்விகளுக்கு. ஸோ கம்பல்சரி இது நமக்கு வந்தே ஆகும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. பொது தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வைக்க சொல்றேன் கண்டிப்பா. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா கிளாஸஸ் எல்லாமே நியூவா வரும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸுமே போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ குரூப் 2 and 2A ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஆல்சோ புக் மெட்டீரியல்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் 8940000154 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. புக்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட லிங்க் வைக்க சொல்றேன். இல்லைன்னா நீங்க அஃபிஷியல்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸும் நியூவா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் பிளஸ் புக் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அகைன் நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். பாய்.